குக் வித் கோமாளி சீசன் 5 இந்த சீசனோட கடைசி சனிக்கிழமை எபிசோட். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ப்ளூபர்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இந்த எபிசோடு ஹீரோ விடிவி கணேஷ் தான். இந்த ஷூட்டுக்கு முன்னாடி தான் மணிமேகலை பாதியிலே கிளம்பி போயிட்டதுனால இதுல விடிவி கணேஷை ஆங்கரா கொண்டு வந்து மணிமேகலையை கலாச்சிருக்காங்க. விடிவியை ஆங்கரா பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்தது. இந்த எபிசோட்ல இந்த சீசன்லயே இதுதான் பெஸ்ட் சமையல்னு தாமுவே கண்கலங்கி விடிவி சமையலை புகழ்ந்தாரு. அதே மாதிரி இந்த சீசன்லயே கொஞ்சமாவது நம்மள சிரிக்க வச்ச எபிசோடு அப்படின்னா கண்டிப்பா இந்த எபிசோட நாம சொல்லலாம். எனக்கு ஒரு கோமாளின்னு ஒருத்தன் தான். என்னதான் ராமரை இப்படி கேவலமா கலாச்சாலும் இன்னைக்கு அதே ராமரை கோமாளியா வச்சுக்கிட்டு தான் விடிவி கணேஷ் ஃபைனலுக்கு போயிருக்காரு. இந்த எபிசோடில் வேறு என்ன நடந்தது அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜன் நடித்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஷோ நடக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஷோவிலேயே வச்சு இந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க. படத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப இளமையாக தெரிகிறாரு. படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் இந்த படத்தில் சுனிதா நடிச்சிருக்காங்க. சுனிதாவுக்கும் வாழ்த்துக்கள். இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.